ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஓட்ஸ் ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கு நாம் 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாங்க. இதுக்கு பொடியாக நறுக்கினா பாதி வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை சிறுவாஞ்சிருக்கும் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 முட்டை உடைச்சிக்கலாம். இப்போ நாம் 2 முட்டையை உடைச்சி நாம் ஆனியனோட ஓட்ஸோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே நாம் முட்டை ஓட்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ நாம் தோசை முட்டை கடாயில் ஆயில் விட்டுக்கலாங்க. இது காஞ்ச உடனே நாம் ஆம்லேட் போட்டுக்கலாம். சுற்றி நம்ம ஆயில் விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகட்டுங்க. திருப்பி மெதுவாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம். இப்போ திருப்பலாம். வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்துடலாம். ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.